இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குயாங் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இது இந்தோனேஷியால நடக்கிற ஒரு கதை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டீச்சரா வந்து இருக்காங்க. அவங்க ஒரு கிராமத்துக்கு வந்து டீச்சர் வேலைக்காண்டி வந்து போகணும். அதுக்காண்டி வந்து டிரைவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் டிரைவர் யாருன்னா வந்து அந்த கிராமத்துலருந்து தான் வரதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. உடனே டிரைவர் வராங்க. டிரைவர் வந்ததுக்கப்புறம் இவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து கார் மேல வச்சுக்கிட்டு, அவங்க டிரைவர் 2 பேரும் வந்து முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து முன்னாடி சீட்ல உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க நிறையா விஷயம் பேசிட்டு போகிறாங்க. இது மாதிரி வந்து எங்கள் கிராமத்து ஆளுங்கலாம் வந்து உங்கள வந்து நல்ல விதமாக வந்து பார்த்துக்குவாங்க. அதுவும் நீங்கள் டீச்சர் வேறு உங்களெல்லாம் சும்மா விடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வந்து பேசிட்டு வராங்க. போகிற வழியில் ஒரு காட்டுப்பகுதி வந்து வருது. இப்போ அந்த காட்டுப்பகுதியில் போகும்போது என்னென்னா வந்து ஒய்ஃப் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து முழிச்சு பார்க்குறேன். முழிச்சு பார்க்கும்போது ஏதோ நெருப்பு மாதிரி என்னமோ வந்து கிராஸ் ஆகிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது. ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து டிஸ்டர்ப் பண்ணல. திரும்ப அவங்க என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது வந்து வெறும் தலை மட்டும் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஒரு பேய் உருவத்தில். ஒய்ஃப் உடனே ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆகிட்டு வந்து ஹஸ்பண்டை வந்து எடுப்பாங்க. எழுப்பி வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்க நான் இப்போ ஒரு தலை மட்டும் ஒரு உருவத்தை பறக்கிற தலை உருவத்தை வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னது தலை பறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை வந்து கேட்குறேன். டிரைவர் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க யாருமே வந்து நாங்கள் எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா முடிச்சுட்டே முகத்தை வச்சுட்டு இல்லைன்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணனால வந்து அந்த ட்ராவலில் வாமிட்டிங் சென்ஸ் ஆகும்ல, அது மாதிரி வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் வந்து வருது. உடனே வந்து டிரைவரை வந்து வண்டியை நிப்பாட்ட சொல்கிறார் ஹஸ்பண்டு. அவங்க வாந்தி எடுத்து முகமெல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது அங்கே காட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் சலப்படன்னு சத்தம் கேட்குது. பார்த்தா வந்து ஒரு சவப்பெட்டி வந்து முன்னாடி வந்து நகர்ந்து வந்துக்கிட்டே வருது. அங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் பயந்து போயிடுறாங்க. பயந்து போய் டிரைவர்லாம் வந்து கூப்பிட்றாங்க. டிரைவர் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் இது வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்னோன்னே ஐயோ அதுவா போய் காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காரில் ஏற்றுறாங்க. டிரைவரும் வந்து காரில் ஏறுறாங்க. ஏறிட்டு வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சமயத்து சவப்பெட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து இவங்க கார்கிட்ட வந்து மோதிடுது. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயய்யோ! ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, "நீங்க ஏதாவது கொண்டாந்துருக்கீங்களா? அரிசி, முட்டை ஏதாவது?" அப்படின்னு சொல்லி, முட்டை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு முட்டைய வந்து டிரைவர்ட்ட வந்து குடுக்குறாங்க. அந்த முட்டை வந்து சவப்பெட்டி கிட்ட தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டோனே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. "என்னது அது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதுவா? அது ஒண்ணும் இல்ல. இந்த காட்டு வழியா போம்போது யாராவது இறந்துட்டாங்கன்னா, அவங்கள நாங்க வந்து புதைக்க மாட்டோம். இது மாரி காட்டுலயே ஏதாவது ஒரு மரத்தில நாங்க வந்து தொங்க விட்டுருவோம். தொங்க விட்டதுக்கப்புறம் வந்து அப்படி இருந்த ஆத்மாக்களுக்கு வந்து ஏதாவது வந்து பசி எடுக்கிறப்ப வந்து அது மனுஷங்கள வேட்டையாட துடிக்கும். அந்த சமயத்தில வந்து நம்ம இது மாரி முட்டை ஏதாவது அரிசி ஏதாவது வந்து போட்டோம்னா, அதுங்க சாப்பிட்டு வந்து போயிரும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கதைய வந்து சொல்லுவாங்க. இத வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்க. இது வந்து நார்மலா நடக்கிற இந்த கிராமத்தில நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு நேரா ஹோட்டல்ல ஒரு சிட்டி கிராமத்தில உள்ள ஒரு ஹோட்டல் ஏரியா மாரி இருக்கும். அந்த இடத்த கொண்டு போய் வந்து நிப்பாட்டுறாங்க. சரி சாப்பிடுங்க சொல்லிட்டு அங்க என்ன சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்டோனே சரி நீங்க சாப்பிட்டு வாங்க திரும்ப போட்டிங் போனோம். அந்த போட்டு அந்த பக்கம் கரைக்கு அந்த பக்கம் தான் வந்து ஸ்கூல் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிறாங்க. போகிறப்ப வந்து அந்த ஸ்கூலோட இன்னொரு வாத்தியாரை வந்து பார்க்குறாங்க. நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு வந்த புது டீச்சர் தானே அப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நீங்களும் அந்த ஸ்கூலில் டீச்சர் இருக்கீங்க. ஆமாம் நானும் அந்த ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். ஏன் வரலையா நீங்கள் ஸ்கூலுக்கு? இல்லை இன்றைக்கி நான் இங்கே வேறு ஸ்கூலில் டீச்சிங் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் போங்க நான் அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து பை சொல்லிட்டு வந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனது அந்த டீச்சர் வந்து அந்த 2 டிரைவர்ட்ட வந்து கேட்குறாங்க. வர வழியில எதாவது நடந்ததா? அவ்வளோ பெருசா ஒண்ணும் இல்ல. சின்னது தான் அப்படின்னு வந்தாங்க. உடனே அந்த டீச்சர் வந்து சொல்கிறாரு. இனிமேல் போக போக இருக்கு உங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே இவங்க ஆத்த கடந்து வந்து இறக்கி விட்றாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் வந்து இவங்க கொஞ்சம் தூரம் காட்டு வழியா நடந்து வராங்க. வர வழியில பார்த்தா அந்த சவப்பெட்டியெல்லாம் மரத்துலலாம் தொங்க விடுறத பார்த்துட்டே வராங்க. அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இன்னும் மேலும் நடக்குறாங்க. நடந்ததுக்கப்புறமா ஒரு வயசான தாத்தா பாட்டிய வந்து பார்க்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு வந்து பயந்துடுறாங்க. பயந்தோடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி கூப்பிட்டாங்க. அவங்க 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பொண்ணு வந்து இந்த காட்டுக்குள்ள வந்து காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து புத்தை பேதலிச்ச மாரி ஆயிட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவங்க 2 பேரையும் வந்து பிரின்சிபல் வந்து வர வைக்கிறாரு. அவகோடான்னு ஒரு பழத்த குடுத்து நைட்டு வந்து இந்த டீச்சரோட வீட்லயே வந்து பிரின்சிபல் வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சோனே வந்து சாப்பிட்ட அந்த மிச்சம் மீத வந்து அப்படியே பூமிக்கு வந்து தூக்கி போடுறாரு. இது வந்து இந்த கிராமத்து பழக்கம். அதனால வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பழக ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் பழகிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. காலைல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி இவங்களும் வந்து சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்காங்க. ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு சத்தம் கேட்குது. யார் கதவு தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா வந்து அந்த காலையில் வரும்போது ஒரு பாட்டியை வந்து பார்த்தாங்கன்னா, அந்த பாட்டி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு வந்து அவங்க ஒய்ஃபோட வயிற்றில் வந்து கையை வச்சுட்டு டக்குன்னு வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலைல பிரின்சிபல்ட்ட சொன்னேன். இது மாதிரி வந்து இவங்க பாட்டி நைட் வந்தாங்க. அவங்க வந்து இது மாதிரி ஒய்ஃபோட வயிற்றில கை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா?
அதான் ஒண்ணு அவங்க சும்மா நார்மலா தொட்டுருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து இவங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. பசங்களுக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. இப்ப என்ன ஆகுன ஒண்ணு திடீர்னு ஒரு பொண்ணு வந்து மேல வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ரத்தம் வந்திலாம் வந்து எடுத்துருவாங்க. மேல வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ஹஸ்பண்ட் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. போட்டா வந்து அந்த பொண்ணு வந்து மேல வந்து எடுத்துட்டு போயிரும். உடனே ஹஸ்பண்ட மேல ஏறி பார்க்க சொல்லி பிரின்சிபல் வந்து சொல்லுவாரு. அவர் மேல ஏறி பார்ப்பாரு. மேல பார்த்தா வந்து ஒண்ணுமே இருக்காது. ஏதோ செடி தான் ஓடுற மாரி இருக்கும். திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே பேய் மாரி வந்து பயமுறுத்துருவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தா வந்து அவங்க பக்கத்து ரூம்ல வந்து அந்த பொம்பள வந்து விழுவாங்க. அந்த பொண்ணு விழுந்து வந்து அவங்களோட ஒய்ஃப வந்து கொலை பண்ணதுக்காண்டி கிட்ட வந்து போயிட்டுருப்பாங்க. கிட்ட போயிட்டுருக்கும்போது கதவ தொறங்கன்னுவாங்க. யாராலயும் வந்து கதவ தொறக்க முடியல. கிட்ட போகும்போது 2 பேரும் வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அந்த அந்த மேல போன அந்த குழந்தையும், அந்த டீச்சரும் வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அந்த டீச்சரோட ஒய்ஃபும். திரும்ப அன்னைக்கு நைட் வந்து தூங்கிட்டுருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வந்து திரும்ப அந்த பறக்கும் தலை வந்து இவங்க வீட்ட சுத்தி சுத்தி வருது. அத வந்து ஒய்ஃப் பார்த்து வந்து பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சமாதானப்படுத்தி வந்து தூங்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த ஊர் தலைவரோட வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இவங்க டீச்சரோட வீட்ல. இவரும் தன்னோட ஒய்ஃப கூட்டிட்டு போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே ஒய்ஃப் சொல்றாங்க, "இல்ல நானும் வரேன்" அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. உடனே ஒய்ஃப கூட்டிட்டு அந்த டீச்சரோட தலைவர் வீட்டுக்கு வந்து போறாங்க. போனா வந்து டீச்சரோட தலைவரோட ஒய்ஃப் வந்து இருப்பாங்க. அவங்க என்னன்னா வந்து இந்த மாரி சூனியம் இதெல்லாம் வந்து எடுக்கிற வேலை வந்து பார்த்துட்ருப்பாங்க. நீங்க அந்த காட்டுல வரும்போது 2 தாத்தா, பாட்டி பார்த்தீங்களே, அவங்க வந்து தன்னோட பொண்ண வந்து திரும்ப கொண்டு வரதுக்காண்டி சூனியம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதனால வெளி ஊர்லேருந்து வர அந்த பொண்ணு மூலமா வந்து அந்த கருவ உருவாக்கி அத வந்து பண்றதுக்காண்டி வந்து தந்திரம், மந்திரங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க. நீங்க அவங்கட்டருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. இத கேட்டு வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஆச்சரியம். என்னது? இதெல்லாமா அவங்க பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து இவங்க டீச்சரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க பேய் பிடிச்ச மாரி என்னமோ வந்து ஆயிருவாங்க. உடனே அந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து போய் ஒரு 4 வெத்தலைய வந்து வேலையாள்ட்ட வந்து குடுக்குறாங்க. குடுத்து இத வந்து சுடு தண்ணீல போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து சொன்னாங்க. போய் சுடு தண்ணீல போய் எடுத்து வந்தோனே வந்து அத கொஞ்சம் வாய்டா வந்து குடுக்குறாங்க. ஒய்ஃபோட வாயில. குடுத்தோனே வந்து கொஞ்ச நேரத்தில வந்து சரியாயிடுது. சரி வந்து டீச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, இனிமே இந்த ஊர்ல இருக்கக்கூடாது கிளம்பி போன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்துர்றாரு. வீட்டுக்கு வந்து பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு போட்டு போலான்னு சொல்லிட்டு பார்த்தா, போட்டுக்காரங்கன்ட்ட நான் பேசினேன் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. நீங்க காலைல தான் போகணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். சரி காலைல நம்ம சீக்கிரம் விடியறதுக்கு முன்னாடியே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு அம்த்த வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா வந்து ஏதோ கூச்சல் சத்தமா வந்து வந்து கேட்குது. உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து போய் வந்து பார்க்க போறாங்க டீச்சர். போய் பார்க்க போய் வந்து அந்த போட்டு எல்லாம் நிக்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு உள்ள எல்லா போட்டையும் வந்து யாரோ வந்து எரிச்சு விட்டு போயிட்டாங்க. இத பார்த்து வந்து இவங்க எல்லாரும் ஷாக் யார் எரிச்சு விட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. யாருன்னே வந்து தெரியாது. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்த கூட்டத்திலேயே வந்து மிங்கிள் ஆனனால வந்து ஒய்ஃப் கூட்டிட்டு வந்து மறந்துருவார். திரும்பி ஒய்ஃப் எங்கன்னு பார்த்தா காணாம போயிருவாங்க. உடனே ஒய்ஃப காணோம்னு சொல்லி தேட ஆரம்பிப்பாங்க. தேட ஆரம்பிப்பாங்க. பக்கத்து அந்த டீச்சர் தான் ஒரு மாதிரியா பேசினான்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வீட்ல போய் தேடுவாங்க. அங்கேயும் வந்து இருக்க மாட்டாங்க. கடைசியா பார்த்தா ஒரு காட்டுக்குள்ள வந்து மயங்கின நிலையில வந்து இருப்பாங்க. அவங்க அப்படியே வந்து தூக்கிட்டு வருவாங்க. தூக்கி வந்து வீட்ட கொண்டாந்து வந்து போடுவாங்க. அப்போ வந்து இந்த ஊர் தலைவரோட ஒய்ஃப் வந்து அங்க வந்து வருவாங்க. அங்க வந்துட்டு இந்த மாரி வந்து உங்க ஒய்ஃப் வந்து இது மாரி வந்து அது சூனியக்காரியோட வசமா வந்து சிக்கியிருக்காங்க. நீங்க போய் அவளோட தலைய மட்டும் குத்தி எடுத்துட்டு வந்துருங்க. உங்க ஒய்ஃப் வந்து குணமாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவரு டீச்சரு, இந்த ஊர் தலைவரு கூட 2 பேர வந்து அனுப்பிச்சு வச்சுறாங்க. வெளிய 2 பேரு வந்து காவலுக்கு நிக்க வச்சுட்டு வந்து போறாங்க. அங்க போனா அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தன்னோட ஒய்ஃப வந்து பாதுகாத்துருக்கிறதுக்கு அப்பதான் வந்து தெரிய வருது அந்த டீச்சருக்கு. பண்றது யார் தெரியுமா? ஊர் தலைவரோட ஒய்ஃப் தான். அவ தான் வந்து சூனியக்காரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. உடனே வந்து அந்த பாட்டி வந்து அந்த நெருப்பு தழை மாரி அவருக்கும் வந்து பறக்கிற தழை வந்து இருக்கிற சக்தி வந்து இருக்கு. பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த வயித்த தொட்டிருப்பாங்கல்ல, அந்த வயித்துக்குள்ள வந்து அவள பாதுகாக்கிறதுக்காண்டி வந்து நல்ல சக்தியோட மந்திரம்லாம் சொல்லி அவள வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஊர் தலைவரோட மனைவி அந்த வயித்துலேருந்து அந்த சக்தியில இதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. எடுத்து ஒய்ஃப கொல்லலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்ப அந்த பாட்டியோட பறக்கிற தழை வந்து அவள வந்து தடுத்துரும். தடுத்து இப்ப கடும் சண்டை வந்து நடக்கும். பாட்டியோட அந்த பறக்கிற தலைக்கும் அந்த ஊர் தலைவரோட அந்த ஒய்ஃபும். ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, "இவளோட பொணத்த பாடி இங்க தான் வந்து எங்கேயாவது இருக்கும். அத கண்டுபிடிச்சு எப்படியாவது வந்து எரிச்சுருங்க" அப்படின்னு சொல்லி அந்த டீச்சரோட வந்து சொல்லுவாங்க. இவரும் போய் வந்து அந்த பாடிய வந்து கண்டுபிடிச்சு வந்து இவர் வீடு வந்து எரிஞ்சிட்ருக்கும். அத கொண்டு போய் வந்து அந்த பாடிய உடம்ப வந்து போட்டுருவாங்க. உடம்பு எரியத பார்த்து வந்து தலையும் வந்து அழ ஆரம்பிச்சிடும். உடனே வந்து ஒரு கல் எடுத்து வந்து அந்த தலைய நசுக்கி நசுக்கியே வந்து அந்த டீச்சர் வந்து கொன்னுருவாரு. தான் ஒய்ஃப வந்து அப்படியே பாத்து ப ப பத்திரமா வந்து கூட்டிட்டு போய் வந்து காயத்துக்குலாம் மருந்து போட்டு வந்து வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவங்க நார்மலா வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து டீச்சிங் வந்து எடுத்துட்டுருப்பாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.